ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த தடவை வந்து சிவிக்ஸு 5th லெசன் போகிறோம். இந்தியாஸ் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், அதாவது இந்தியாவினுடைய சர்வதேச உறவுகள் பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ பாரு, லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் பாரு. டு பிகம் ஃபெமிலியர் வித் அவர் பாலிசிஸ் வித் த நெய்பரிங் கண்ட்ரீஸ் மட்டும்தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க முடியும். அதாவது நமது அண்டை நாடுகளுடான கொள்கைகளை பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ இதில் புரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க பாருவே. எ பேட் நெய்பர் இஸ் எ மிஸ்ஃபார்ச்சூன் அஸ் மச் அஸ் எ குட் ஒன் இஸ் எ கிரேட் பிளெஸ்ஸிங் அப்படின்னு இந்த ஹெசாய்ட் அப்படின்ற ஒருத்தர் சொல்கிறார். அதாவது ஒரு மோசமான ஒரு அண்டை நாடு, பக்கத்து நாடு, நெய்பரிங் கண்ட்ரி இருக்குது அப்படின்னா அது நமக்கு கிடைச்ச ஒரு துரதிர்ஷ்டம். அதே சமயத்தில் ஒரு நல்ல நாடாக இருக்குது அப்படின்னா அது மாதிரி ஒரு ஆசீர்வாதம் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ இன்ட்ரொடக்ஷனுக்குள்ள பாரு. The independent India has been consistently fostering world peace and international cooperation. As the first Prime Minister of India, Jawaharlal Nehru, stated, we can neither be absolutely dependent or independent, but we live in a world of interdependence. அதாவது நம்ம இந்தியா வந்து ஒரு தொடர்ந்து உலக அமைதியையும் சர்வதேச ஒற்றுமையையும் நிலைநிறுத்தக்கூடிய ஒரு நாடாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இராணுவ கூட்டணியை கைவிட்டாலும் வேர்ல்டு பீஸ் அண்டு ப்ரொடக்ஷனில் வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஒரு கண்ட்ரியாக நம்ம இந்தியா இருந்திருக்கும். அதனால தான் நம்ம இந்திய நாடோடைய ஃபஸ்ட்டு பிரதமராக இருக்கக்கூடிய நேரு என்ன சொல்கிறாருன்னா, நாம் ஒருவரை ஃபுல்லாக வந்து டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது, அல்லது தனிச்சோ நம்ம இருக்க முடியாது. அப்போ அதனால் இந்த உலகத்தில் ஒருவர் நம்ம சார்ந்து தான் என்ன செய்ய முடியும், வாழ முடியுமே தவிர ஃபுல்லாக வந்து அவரையே நம்பியோ அல்லது தனிப்பட்ட நிலையிலையோ நம்ம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கடுத்து பாரு, இந்தியா would prefer a peaceful, wealthy neighborhood response to its own needs and wishes. India has always been known as peace-loving country and has strived hard to champion the cause of peace in the world. A country with a huge population, India is surrounded by many neighboring countries with whom she has tried to maintain friendly and good neighborly relations அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்தியா வந்து அவங்க அது தனது தேவைகளாக இருந்தாலும் சரி, இல்லை விருப்பங்களுக்கு ஏற்ற வகையில் அமைதியான வளமான அண்டை நாடுகளுடான உறவுகளை என்ன செய்யுது, நம்ம இந்தியா வந்து விரும்புது. எப்போயுமே நம்ம இந்தியா அமைதியை விரும்பும் நாடாக மட்டும் இல்லாமல் உலக அமைதிக்கு தொடர்ந்து என்ன செய்யும், கடுமையான முறையில் என்ன செய்யும், போராடி வரும். அதோடு மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக இருந்தாலும் நிறைய அண்டை நாடுகளுடன் சூழப்பட்டு இருக்கிறதுனால அந்த நாடுகளுடன் நல்ல உறவையும் நட்பு உறவையும் நம்ம நாடு என்ன செய்யும், ஏற்படுத்திக்கிறோம். அப்போ மற்ற நாடுகளுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்யக்கூடிய ஒரு நாடு எது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்திய நாடு. இதில் இந்தியா அண்ட் இட்ஸ் நெய்பர்ஸ், அதாவது இந்தியாவும் அதனுடைய அண்டை நாடுகளும் அப்படின்றத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது நீ ஆல்ரெடி படிச்சிருப்ப. உனக்கு இது வாட் ஆர் த நெய்பரிங் கண்ட்ரீஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி நீ படிச்சிருப்ப. அது இந்த பாக்ஸ் மாதிரி போட்டிருக்காங்கல்ல, ஒரு 5 பாக்ஸ் போட்டிருக்காங்கல்ல, 5 பாயிண்ட்ஸு, அது ரொம்ப முக்கியம். இந்தியா இஸ் ஏ வாஸ்ட் கண்ட்ரி வித் பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தான் டு த நார்த் வெஸ்ட். அதாவது மிக பரந்த இந்தியாவினுடைய வடமேற்கில் பாகிஸ்தானும் மற்றும் ஆப்கானிஸ்தானும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது சைனா, நேபாள், பூட்டான் டு த நார்த்து, பங்களாதேஷ் டு த ஈஸ்ட்டு, மியான்மர் டு த ஃபார் ஈஸ்ட்டு, ஸ்ரீலங்கா அண்ட் மால்தீவ்ஸ் ஆர் 2 countries that lie close to India separated by the Indian Ocean. அதாவது தென் கிழக்கில் இலங்கையும் தென் மேற்கில் மால்தீவும் இந்தியாவுக்கு வந்து மிக அருகில் அமைந்துள்ள 2 நாடுகளும் இந்திய பெருங்கடலால் என்ன செஞ்சிருக்கு, பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மற்றது எல்லாமே நமக்கு நெய்பரிங் கண்ட்ரிஸ் தான். அதுக்கடுத்து இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்திய நாடு எதோடு வந்து உறவு கொண்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா அண்டு ஆப்கானிஸ்தான்.
Indo-Afghan relations was strengthened by the Strategic Partnership Agreement (SPA). India helped Afghans in the construction of Salma Dam in the Herat province. It announced 500 scholarships for the children of the martyrs of Afghan security forces in school and colleges, both in Afghanistan and in India. Thus, India is contributing proactively to the development of Afghanistan in the form of monetary aids and funds. அதாவது இந்தியா ஆப்கானிஸ்தான் உறவு ஒரு போர் திறம் சார்ந்த ஒரு பங்களிப்பு ஒப்பந்தம் மூலம் என்ன செய்ய ஒரு வலிமை பெற்றுள்ள நாடுன்னு நம்ம சொல்லலாம். ஹீரட் மாகாணத்தில் இருக்கக்கூடிய சல்மா அணையை கட்டுவதற்கு ஆப்கானிஸ்தானிற்கு இந்தியா நிறைய என்ன செஞ்சுருக்கு, உதவி செஞ்சுருக்கு. ஆப்கானிஸ்தானுடைய பாதுகாப்பு படையில் பணிபுரிந்து உயிரிழந்த வீரர்களுடைய குழந்தைகளுக்கு, அதாவது ஒரு 500 குழந்தைங்களுக்கு என்ன செஞ்சுருக்கு, பள்ளி கல்லூரிகளில் பயில்வதற்கான உதவித்தொகையையும் நம்ம இந்தியா என்ன செஞ்சுருக்கு, கொடுத்துருக்கு. இப்படி தான் இந்தியா ஆப்கானிஸ்தானுடைய வளர்ச்சிக்கு நிதி உதவி மற்றும் கடன் உதவி அளித்து என்ன செஞ்சுருக்கு, பங்காற்றி வந்திருக்கு நம்ம இந்திய நாடு. அதுக்கடுத்து இந்தியா அண்டு பங்களாதேஷ். உங்களுக்கு பங்களாதேஷில் எங்கே இருக்குது ஞாபகத்தில் வந்துருச்சா? சரி. India was the first nation to acknowledge Bangladesh as an independent country. India and Bangladesh share the longest land boundary of 4096.7 kilometers. Bangladesh has granted India road transit facility through its territories from Kolkata to Agartala via Dhaka under PBIN and MVA. The Faraka Accord on sharing of Ganga water signed in 1977 is a historic agreement. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா தம்பி, வங்காளதேசத்தினுடைய சுதந்திரத்தை அங்கீகரித்த முதல் நாடு எது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்தியா தான். இப்போ இந்தியாவும் இந்த வங்காளதேசம் சொல்லக்கூடிய பங்களாதேஷும் 4096.7 கிலோமீட்டர் நீளம் கொண்ட ஒரு மிகப்பெரிய மிக நீண்ட நிலப்பரப்பை எல்லையாக என்ன செஞ்சுருக்கும், தனக்குள்ளே பகிர்ந்திருக்கும். ஸோ இந்தியாவின் பகுதிகளாக இருக்கக்கூடிய கல்கத்தாவில் இருந்து அகர்தலாவிற்கு டாக்கா வழியாக செல்வதற்கு சாலை வழியினை, அதாவது BBIN MVA இந்த மாதிரி ஒப்பந்தத்தின் கீழ் அமைக்க இந்தியாவிற்கு வங்காளதேசம் அனுமதி வழங்கியிருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கங்கா வாட்டர், கங்கை நீரை பகிர்ந்து கொள்ள 1977 கையெழுத்தான பராக்கா ஒப்பந்தம் அப்படின்றது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் அப்படின்னு கூட நம்ம என்ன செய்யலாம், அதை சொல்லலாம். அதுக்கடுத்து எங்கே போகிறோம், இந்தியா அண்டு பூட்டான். Bhutan, a small Himalayan kingdom popularly known as a land of thunderbolt, is one of the poorest countries of the world. The diplomatic relations between India and Bhutan were established in 1968 with the appointment of a resident representative of India in Thimbu. Bhutan is a landlocked nation, so it is highly dependent on India for access to sea. எப்படி சொல்லியிருக்காங்க பாரு. பூட்டான் இமயமலையில் உள்ள ஒரு சிறிய அரசு அப்படின்னு நம்ம அதை சொல்லலாம். இடி மின்னல் நிலம் என்று அறியப்படும் இது உலகில் ஏழ்மையான நாடுகளில் ஒன்றாகவும் இது கருதப்படுது. இந்தியா பூட்டான் இடையேயான இந்த ராஜதந்திர உறவுகள்னு சொல்லுவாங்கள்ல, அது 1968 இந்திய பிரதிநிதி ஒருவரை என்ன செய்யுது, திம்புவில் போய் என்ன செய்யுது, நியமிக்குது. ஸோ அந்த பூட்டான் நிலங்களால் சூழப்பட்ட ஒரு நாடாக இருந்தாலும் அது கடல் சார்ந்த தொடர்புகளுக்கு இந்தியாவை தான் ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருந்திருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பூட்டான் மாணவர்கள் புகழ்பெற்ற நிறுவனங்களில் உயர்கல்வி பெறுவதற்காகவும் இந்தியா என்ன செய்யுது, உதவித்தொகை அளிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் லைப்ரரி அப்படின்ற ஒன்றை என்ன செய்யுது, அவங்களுக்கு கட்டி கொடுத்து மோர் ஹெல்ப்ஃபுல் கண்ட்ரியாக நம்ம இந்தியா பூட்டானுக்கு இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் தொலைத்தொடர்பு வசதியை ஏற்படுத்துறது, மருத்துவமனைகளை ஏற்படுத்துறது, சாலைகள் மற்றும் பாலங்களை கட்டுறது, இதெல்லாம் அடிப்படை கட்ட அமைப்பை பூட்டானுக்கு ஏற்படுத்தி கொடுத்த நாடு நம்ம இந்தியா. இப்போ மற்ற நாடுகள் நம்ம இந்தியாவை ஹெல்ப் பண்ணலை, நம்ம இந்தியா தான் மற்ற நாடுகளுக்கு என்ன செஞ்சுருக்கு, ஹெல்ப் பண்ணி வந்திருக்கு. குரு பத்ம சம்பவா அப்படின்ற ஒரு புத்த துறவி இந்தியாவிலிருந்து பூட்டானுக்கு போகிறார். அங்கு தமது செல்வாக்கை ஏற்படுத்தி புத்த சமயத்தை பரப்பியதன் மூலம் 2 நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த உறவை அவர் என்ன செய்வார், உறுதிப்படுத்தி இருந்திருப்பார். சரிங்களா? அதுக்கடுத்து இந்தியா அண்டு சைனா போகிறோம். அது ஒரு டூயினோவில் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். அவர் பேர் ஒரு புத்திஸ்ட் செயின்ட், அவர் பேர் குரு பத்ம சம்பவா அப்படின்ற ஒருத்தர். இப்போ இந்தியா அண்டு சைனா. In terms of geographic and demographic dimension, skilled manpower and civilizational depth, China is the only country in the region which qualifies for comparison with India. அதாவது புவியியல் அமைப்பு, மக்கள் தொகை, திறன் கொண்ட மனித ஆற்றல், நாகரிகத்தன்மை, இதெல்லாம் பார்த்தோம்னா இந்தியாவுடன் ஒப்பிடுவதற்கு தகுதி வாய்ந்த நாடு எது அப்படின்னு பார்த்தோம்னா சைனா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைனாவில் துவங்கி வைக்கப்பட்ட இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டத்தில் இந்தியாவிற்கு பார்வையாளர் தகுதியை என்ன செய்யுது, வழங்குது. அது இல்லாமல் சார்க் அமைப்புலையும் பார்வையாளர் தகுதிக்கு சீனாவிற்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து டெய்லி நோல பாரு, இந்த மக்மஹான் லைன் அப்படின்னு ஒன்று சொல்லி கொடுத்துருப்பாங்க பாரு. மக்மஹான் லைன், திஸ் இஸ் த பவுண்டரி லைன் பிட்வீன் இந்தியா அண்ட் சைனா east of Bhutan. It was determined 1914 at a conference of representative of the British India, Tibet and China. India, Tibet and China. The Secretary of State for India, Arthur Henry, the McMahon, represented British India at the conference. மக்மஹான் எல்லை கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே மிஸ் இருக்குது, எதுக்கு இடையில மிஸ் இருக்கக்கூடிய ஒரு எல்லை கோடு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய சைனா, அதுக்கும் கீழே இருக்கக்கூடிய பூட்டானுடைய கிழக்கு பகுதி, இந்த பகுதிகளுக்கு இடையே ஆன கோடைத்தான் நம்ம இந்த மக்மஹான் எல்லை கோடு அப்படின்னு சொல்கிறோம். இது 1914 என்ன பண்ணுறாங்கன்னா, பிரிட்டிஷு இந்தியா, திபெத்து, சைனா இந்த நாடுகளுடைய பிரதிநிதிகள் கூட்டத்தில் என்ன செஞ்சுருப்பாங்க, சொல்லியிருந்திருப்பாங்க. அப்போ ஏன் மிஸ் இந்த மக்மஹான் எல்லைக்கோடுன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த பிரிட்டிஷ் இந்தியாவின் சார்பில் இந்தியாவிற்கான செயலாளர் அப்படின்ற ஒருத்தர் ஆர்த்தர் ஹென்றி மக்மஹான் இந்த கூட்டத்தில் கலந்திருப்பார். அதனால தான் அதுக்கு மக்மஹான் எல்லை கோடு அப்படின்ற ஒரு பேர் ஏற்பட்டு இருந்திருக்கு. அதுக்கடுத்து இந்தியா அண்டு மால்தீவ்ஸ். Maldives is located south of Lakshadweep Island in the Indian Ocean. It is more used for trade and tourism or being developed between the two countries. மாலத்தீவுனா நமக்கு தெரிஞ்சிருக்கும், லக்ஷத்தீவுக்கும் கீழே இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் மால்தீவ்ஸ். அப்போ அந்த மால்தீவ் அப்படின்றது நம்ம இந்திய பெருங்கடலில் லட்சத்தீவுகளுக்கு கீழே சதனில் இருக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். இந்த இரு நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய வணிகம், சுற்றுலா மேம்பாடு எல்லாமே இந்த நாடுகளில் அதிகபட்சமான அளவுக்கு காணப்படும். அதுக்கு இந்தியா அண்டு மியான்மர் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறோம் பாரு. India's second largest border is shared with the Myanmar, known as Burma till 1989. இந்தியா தன் 2வது மிக நீளமான எல்லையை எதோடு பகிர்ந்துக்கிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா மியான்மரோடு சேர்த்துக்கிச்சு. Myanmar is an important partner in our energy needs for petroleum and natural gas. அதாவது எரிபொருள் தேவைகளுக்கான பெட்ரோலியம், இயற்கை எரிவாயு ஆகியவற்றில் முக்கிய பங்குதாரராக இருக்கக்கூடிய நெய்பரிங் கண்ட்ரிஸ் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மியான்மர் தான். நம்ம இந்தியாவோட ஒரு அண்டை நாடு அப்படின்னு அதை நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்து இந்தியா அண்டு நேபாள். நேபாள் இஸ் எ நேச்சுரல் பஃபர் பிட்வீன் இந்தியா அண்டு சைனா. அதாவது இந்தியாவிற்கும் சைனாவுக்கும் இடையிலான
இயற்கையாக அமைந்த இடைப்படு நாடு எது அப்படின்னு பார்த்தோம்னா நேபாள் தான். மேலே சைனா இருக்கும், கீழே இந்தியா இருக்கும். அப்போ நடுவில் இருக்கக்கூடிய கண்ட்ரி எதுனா இந்த நேபாள் தான். இந்தியன் ஃபிலிம்ஸ் ஆர் த பிக்கஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் இன் நேபாள். அதாவது நேபாளத்தின் பெரிய முதலீட்டாளராக இந்தியா என்ன செய்யுது, செயல்பட்டு வருது. நேபாள் இஸ் endowed with fast flowing rivers and its terrain is ideal by hydroelectrical power generation. India has taken up the work of 5,600 megawatt the Pancheshwar project, which remained stalled for 18 years after agreement. அதாவது இந்தியாவையும் காட்மண்டுவையும் இணைப்பதற்கு கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் நீளமுள்ள அந்த மகேந்திர ராஜ் அப்படின்ற ஒன்று என்ன செய்கிறாங்க, இணைப்பை இந்தியா வந்து கட்டியிருக்கும். அதே சமயத்தில் வந்து 200 அதுக்கு இந்த நேபாள் அண்ட் இந்தியன் பீப்புள் விசிட்டு. அதாவது நேபாளத்தில் வந்து இந்தியா மற்றும் நேபாள மக்கள் ஆன்மீக பயணங்களுக்காக என்ன செய்வாங்கனாக்க இந்த 2 நாடுகளுக்கு என்ன செய்வாங்க, போயிட்டு வருவாங்க. அதோட the government of India and Nepal have signed 3 sister city agreements for twinning of Kathmandu, Varanasi, Lumbini, Bodh Gaya and Janakpur, Ayodhya. இந்தியா மற்றும் நேபாள் அரசு இரட்டை நகரங்களான எது காட்மண்டு, வாரணாசி, லும்பினி, புத்தகயா, இன்னொன்று இருக்கும் ஜனக்பூர், அயோத்தி, இந்த 3 சகோதரி நகர் ஒப்பந்தங்கள் என்ன செஞ்சுருக்கும், கையெழுத்திட்டு இருந்திருக்கும். இந்தியா அண்டு பாகிஸ்தான். Since the bifurcation of territory which demarcated India and Pakistan in 1947, Pakistan has been the antagonistic when maintaining relations with India. But India has made extreme efforts to and stabilize relations with Pakistan. The cross-border firing between India and Pakistan and the terrorist attack combined have taken its toll on the Kashmiris, who have suffered poor living standards and an erosion of the human rights. அதாவது 1947 இந்தியா பாகிஸ்தான் என்ன செய்யும், பிரிவினைக்கு பிறகு பல்வேறு முக்கிய விவகாரங்களில் வந்து 2 நாடுகளுக்கு இடையே வேறுபாடு காரணமாக சில டிஃபெக்டெல்லாம் வந்து இருக்கும். இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயே சில உறவுகள் வந்து என்ன செய்யும், நீடித்து கொண்டே இருந்திருக்கும். இந்த இந்தியாவுடனான உறவுகளை பராமரிக்கிறதுல பாகிஸ்தான் விரோத மனப்பான்மையுடனே இருந்து வரும். ஏன்னா இந்தியா உறவுகளை மேம்படுத்தணும், அதோட நிலைநிறுத்தணும், தீவிரமான முயற்சிகளை எடுக்கணும்னு நம்ம இந்தியா வந்து நினைக்கும். இப்போ எல்லை தாண்டிய துப்பாக்கி சண்டை, தீவிரவாதிகளுடைய தாக்கம், இது வந்து என்ன செய்யும், காஷ்மீர் மக்களை வந்து பயங்கரமான நிலைக்கு கொண்டுட்டு போகும். அந்த மக்களுடைய ஏழ்மை நிலை, மனித உரிமை மீறல், இதெல்லாம் வந்து என்ன செய்வாங்க, மக்கள் வந்து பயங்கரமான அளவுக்கு அவதி உருவாங்க, சிரமப்படுவாங்க, துன்பத்துக்கு வருவாங்க. அதனால் என்ன செய்யும், இந்திய பாகிஸ்தான் இடையே காஷ்மீர் முக்கிய விவகாரமாக இருந்து வருவதோடு 2 நாடுகளும் வெளிப்படையாகவே மோதிக்கொள்ளும் நிலையினை பல்வேறு சமயங்களில் என்ன செய்யும், இந்த பாகிஸ்தான் வந்து ஏற்படுத்தும். ஏன்னா பொல்லாத நாடு இந்த பாகிஸ்தான், சரியா பாரு. அதுக்கடுத்து இந்தியா அண்டு ஸ்ரீலங்கா. India has cultural, historical and religious ties with Sri Lanka, separated by the narrow expanse of the Pak Strait. India and Sri Lanka have shared excellent trade relations. இந்திய நாடு பண்பாடு, கலாச்சாரம், வரலாறு, சமய உறவுகளை இலங்கையுடன் என்ன செய்து ஏற்படுத்துகிறது. இந்த பாக்ஸ் சலசந்தியால் என்ன செய்யப்படுகின்றன, பிரிக்கப்பட்டுள்ள இந்த நாடுகள் தான் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவும் இலங்கையும். நம்ம ஜாகிரபியில் படிச்சிருப்பீங்களா, இந்த பாக்ஸ் ஸ்ட்ரைட் செப்பரேட்டடு இந்தியா அண்டு
ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். ஏன்னா சிறந்த வணிக உறவுகளை தங்களுக்குள்ள அது என்ன செய்யும், ஏற்படுத்திக்கிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் இந்தியா ஆஃபர்ஸ் ஸ்காலர்ஷிப் ஸ்லாட் annually to deserving Sri Lanka students. Sri Lanka is also a partner in Nalanda University projects of India. இந்தியா தகுதியுள்ள இலங்கை மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையை தர்றதோடு மட்டும் இல்லாமல் நாலந்தா பல்கலைக்கழக திட்டத்தின் ஒரு பங்குதாரராக இந்தியா இருக்கும். அப்போ எல்லாத்துலேயுமே இந்தியாவுடைய இன்வால்வ்மெண்ட்டு கிரேட்டஸ்டாக இருக்கும். பாரு, do you know பாரு, Asoka had sent his son Mahinda and daughter Sangamitra to Ceylon for the propagations of Buddhism. அசோகர் புத்த மதத்தை பரப்புறதுக்காக அவருடைய மகனாக இருக்கக்கூடிய மஹிந்தாவையும் அவருடைய மகளாக இருக்கக்கூடிய சங்கமித்திரையும் இலங்கைக்கு அனுப்பி புத்த மதத்தை என்ன செய்வார், அங்கே பரப்ப சொல்வார். அதையுமே பரப்புகிறாங்களா இல்லையா அப்படின்றத கண்காணிக்கிறதுக்காக ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸை என்ன செஞ்சுருப்பார், இங்கே அனுப்பி வச்சுருப்பார். இப்படி நம்ம இந்தியாவுடைய இன்வால்வ்மெண்ட்டு நிறைய அண்டை நாடுகளுக்கு அதிகமான நிலையில் உதவி செஞ்ச ஒரு நாடாக நம்ம இந்திய நாடு இருந்தது. சரிங்களா பாப்பா? இந்தியா ரிலேஷன்ஷிப்பை நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பாருங்கள். ஒர்க்கு புக்கில் எனக்கு எழுதி அனுப்புங்க ஒர்க்கு புக்கில். சரிங்களா? தேங்க்யூ.